சத்திய வசனம், இது தேவனின் வசனம். சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம், நம் தேவனின் வசனம். இன்றைய நிகழ்ச்சியில் சகோதரர் சுசி பிரபாகரதாஸ் அவர்கள் செய்தியை வழங்குகிறார்கள். செய்தியை கேட்பதற்கு முன் ஓர் இணைய பாடலை கேட்போமா? மூன்றாம் நாளிலே கலிலேயாவிலுள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தாள். இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். திராட்சை ரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சை ரசம் இல்லை என்றாள். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன? என் வேளை இன்னும் வரவில்லை என்றார். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதின்படி செய்யுங்கள் என்றாள். யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படியே ஒவ்வொன்று 2, 3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கற்சாடிகள் அங்கே வைத்திருந்தது. இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது மொண்டு பந்தி விசாரிப்புக்காரனிடத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். அந்த திராட்சரசம் எங்கே இருந்து வந்ததென்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததேயன்றி பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததினால் அவன் திராட்சரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்தபோது
மணவாளனை அழைத்து, எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தியடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான். நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான். இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவிலுள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். கர்த்தருக்குள் அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய புண்ணிய நாமத்தினாலே சத்திய வசன நிகழ்ச்சியை காண்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. வாழ்க்கையில் ஏற்படுகிற ஒவ்வொரு பிரச்சனைகளையும் மேற்கொள்வதற்கு ஆண்டவர் வல்லமையும் வலிமையும் வசனத்தின் ஊடாக பரிசுத்த ஆவியினுடைய துணையோடு ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு உதவி செய்து வழிநடத்தி வருகிறார். உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை செய்து வருகிறோம். நீங்களும் இந்த நிகழ்ச்சிக்காக பிரார்த்தனை செய்ய அழைக்கப்படுகிறீர்கள். இந்த நாள் என்னுடைய இந்த செய்தியினுடைய தலைப்பு என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் தேவனால் நம்முடைய குறைவுகள் ஏமாற்றங்களுக்கு கொடுக்கக்கூடிய பதிலாக காணப்படுகிறார். ஆங்கிலத்தில் நான் சொல்கிறேன், ஜீசஸ் இஸ் காட்ஸ் ஆன்சர் டு அவர் டிஸ்அப்பாயின்மெண்ட். அதாவது நம்முடைய தோல்விகள் ஏமாற்றங்களிலே அவரே நமக்கு பதிலாக இருக்கிறார். அருமையானவர்களே, குறைவுகள் வராத மனிதர்கள் யாரும் இல்லை. சரீரத்தில் குறைவுண்டு, ஆன்மீகத்திலே குறைவுண்டு, பொருளாதார ரீதியிலே குறைவுண்டு, சபைகளிலே குறைவுகள் உண்டு, தேசத்தை ஆளுகிற மக்களுடைய காரியங்களில் கூட நமக்கு குறைவுகள் காணப்படலாம். ஆனால் குறைவுகளை நிவர்த்தி செய்ய என்னால் முடியாது, உங்களால் முடியாது. குறைவுகளை நிவர்த்தி செய்ய எந்த மனிதனாலும் முடியாது. இந்த சர்வ லோகத்தை படைத்து மனுமக்களுக்காக தன் ஜீவனை கொடுத்த அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் தான் குறைவுகளை நிறைவாக்க முடியும். இந்த யோவான் 2ஆம் அதிகாரம் 1-11 வாக்கியங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். மத்தேயிலே அற்புதங்கள் அதிகம், மார்க்கிலே அற்புதங்கள் அதிகம், லூக்காவில் எழுதப்பட்ட அற்புதங்கள் அதிகம். ஆனால் யோவான் அற்புதங்களில் 7 அற்புதங்களை தேர்ந்தெடுத்து எழுதுகிறார். யோவானுடைய ஒவ்வொரு அற்புதத்திலும் அந்த அற்புதத்துக்கு பின்பாக ஒரு செய்தி காணப்படுகிறது. எவ்வாறு ஒரு ஓமைக்கு பின்பாக ஒரு செய்தி இருக்கிறதோ அதே போல யோவானுடைய 7 அற்புதங்களிலும் ஒவ்வொரு அற்புதத்துக்கு பின்பாக ஒரு செய்தி காணப்படக்கூடிய நிலையிலே காணப்படுகிறது. ஆகவே இந்த யோவான் 2ஆம் அதிகாரம் 1-11 வாக்கியங்களை வாசித்து பாருங்கள். முதலாவது, இந்த அற்புதத்தின் சூழ்நிலையை சொல்கிறேன். த செட்டிங் ஆஃப் த மிராக்கிள் என்று சொல்கிறேன். இந்த அற்புதம் எந்த சூழ்நிலையில் செய்யப்பட்டது? எந்த ஒரு கல்யாண வீட்டை குறித்து நாம் கேள்விப்பட்டாலும் கல்யாண வீட்டினுடைய மணமகன், மணமகள் அல்லது பெற்றோரின் பெயர் சொல்லப்படும். ஆனால் இங்கு பாருங்கள், கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடக்கிறது. அந்த கல்யாணத்தின் வீட்டார், அதாவது அந்த மணமகன், மணமகளுடைய பெயர் அங்கு சொல்லப்படவில்லை, அல்லது அந்த யாருடைய குடும்பத்தினுடைய திருமணம் என்றும் சொல்லப்படவில்லை. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே பார்ப்போமானால் நம்முடைய பெயருக்கு பின்பாக வைக்கப்படுகிற பட்டங்களை வைத்து நாம் மதிப்பிடுவோம். ஆனால் யூத மக்களிடத்திலே நான் இன்னாருக்கு பிறந்தவன், அல்லது இன்னாருடைய குமாரன், அல்லது இன்னாருடைய குமாரத்தி என்கிற அந்த ஒரு பெயர் தான் சிறந்ததாக, கனமுள்ளதாக காணப்பட்டதாக அங்கு மக்கள் மத்தியிலே அந்த நம்பிக்கை நிலவி வந்தது. ஆனால் இங்கே ஒருவேளை பெயர் தெரியாத, இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் ஒரு சாதாரண மதிப்பில்லாத ஒரு திருமண வீட்டிற்கு ஆண்டவர் செல்கிறார். அங்கு இயேசுவும் அவருடைய சீஷரும் அழைக்கப்பட்டிருந்தார்கள். தாயார் அங்கு இருக்கிறார்கள். அங்கு திராட்சரசம் கல்யாண வீட்டிலே குறைபட தொடங்கிவிட்டது. ஆகவே இந்த கல்யாண வீட்டிலே திராட்சரசம் குறைபடுகிறது என்பது ஒரு ஏமாற்றத்தை அல்லது ஒரு குறைவை அது வெளிப்படுத்தக்கூடியதாக காணப்படுகிறது. இந்த ஓமையிலிருந்து சில காரியங்களை ஒருமித்து காணப்படுகிறது. நீங்கள் சங்கீதம் 104ஆம் சங்கீதம் 15 வாசிப்பீர்களானால் திராட்சரசம் மகிழ்ச்சி அல்லது ஜாய் இந்த காரியத்திற்கு ஒப்பிட்டு பேசப்படுகிறது. அது மாத்திரமல்லாமல் 6 கற்சாடி என்பது அது மனிதனை குறிக்கலாம் என்று ஒரு வேத பண்டிதர் எழுதுகிறார். அது மாத்திரமல்ல, சுத்திகரிப்புக்காக வைக்கப்பட்ட கற்சாடி என்பதினாலே
இது அவர்களுடைய பாரம்பரியத்தையும் அவருடைய மார்க்க காரியத்தையும் அது உணர்த்தக்கூடியதாக காணப்படலாம் என்று ஒரு வேத பண்டிதர் இதை எழுதுகிறார். அருமையானவர்களே, இந்த அருமையான அற்புதத்திலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம் என்ன? ஆண்டவர் நம்மோடு இருப்பாரானால் குறைவுகள் இருந்தாலும், அங்கு ஏமாற்றங்கள் இருந்தாலும், அந்த குறைவுகளையும் ஏமாற்றங்களையும் மாற்றுகிற வல்லமுள்ளவராயிருக்கிறார். நீங்கள் ஆங்கிலத்திலே ABCDEF அப்படி என்று நீங்கள் வாசிக்கும் பொழுது அதில் ஐ என்கிற ஒரு வார்த்தை வருகிறதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். இந்த நாளிலே நான் உங்களுக்கு 5 விதமான ஐ என்ற அந்த எழுத்திலே ஆரம்பிக்கிற குறிப்புகளை நான் சொல்கிறேன். முதலாவது, உங்கள் வாழ்விலே என் வாழ்விலே குறைவுகள் நீங்கி அற்புதங்கள் நடைபெற வேண்டும் என்று சொன்னால் நாம் செய்ய வேண்டிய முதல் காரியம் இன்விடேஷன். ஆண்டவரை நாம் அழைக்க வேண்டும். இங்கே யோவான் 2ஆம் அதிகாரத்திலே 2 பாருங்கள். இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். அருமையானவர்களே, உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவரை நீங்கள் அழைத்து பாருங்கள். உங்கள் குடும்பத்திலே அவரை அழைத்து பாருங்கள். உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே அவரை அழைத்து பாருங்கள். உங்கள் தொழிலிலே அவரை அழைத்து பாருங்கள். உங்கள் உடைந்த உறவுகளிலே அவரை அழைத்து பாருங்கள். இங்கே பாருங்கள், இயேசுவும் அவருடைய சீஷரும் அழைக்கப்பட்டிருந்தார்கள். என்னுடைய வாழ்க்கையிலும் உங்கள் வாழ்க்கையிலும் ஆண்டவர் அற்புதங்களை செய்ய வேண்டும் என்றால் முதலாவது அவரை நாம் அழைக்க வேண்டும். அவர் அழைக்கப்பட்டிருந்தாலும் அங்கு குறைவுதானே ஏற்பட்டது என்று நீங்கள் சொல்லலாம். உண்மைதான், அவர் அழைக்கப்பட்ட போதிலும் அந்த கல்யாண வீட்டிலே குறைவு காணப்பட்டது உண்மைதான். ஆனால் அவர் இருந்ததினால் அற்புதம் நிகழ்ந்தது. ஆகவே முதல் காரியம் என்ன? ஐ என்ன? இன்விடேஷன். 2ஆவதாக, உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை நீங்கள் பெற வேண்டுமென்றால் 2ஆவது காரியம் செய்வேன், இன்டர்சீஷன். அதாவது ஆண்டவரோடு பரிந்து நீங்கள் பேச வேண்டும். இங்கே பாருங்கள், மரியாள் ஆண்டவரிடத்தில் வந்து சொல்கிறாள், இந்த திராட்சரசம் குறைபட்டிருக்கிறது என்று சொல்லி ஆண்டவருக்கு அதை தெரியப்படுத்துகிறாள். அருமையானவர்களே, அநேகர் மரியாள் மூலமாக ஆண்டவரண்டே வருவது உண்டு. ஆனால் இங்கு சொல்லப்படுகிறது, மரியாள் ஆண்டவரிடத்தில் போய் அந்த குறைவை குறித்து பேசுகிறதை நாம் இங்கு காண முடிகிறது. இந்த மரியாள் ஆண்டவரிடத்திலே பேசுகிறதை ஒரு பிரார்த்தனைக்கு அடையாளமாய் சொல்கிறேன். மரியாள் மூலமாக நீங்கள் ஆண்டவரிடத்தில் போக வேண்டும் என்று வேதம் சொல்லவில்லை. ஆனால் மரியாளை போல ஆண்டவரிடத்திலே உங்கள் பிரச்சனைகளை, உங்கள் தேவைகளை, உங்கள் குறைவுகளை சொல்ல அழைக்கப்படுகிறீர்கள். முதலாவது இன்விடேஷன், 2ஆவது இன்டர்சீஷன். அதாவது இன்டர்சீஷன் பிரேயர் என்று சொல்வார்கள் அல்லவா, அப்படி பரிந்து பேசுகிற ஒரு ஜெபம் மிக மிக தேவை. உங்கள் குறைவை நிறைவு செய்யப்பட வேண்டும் என்றால் ஆண்டவரை அழையுங்கள், ஆண்டவரோடு பேச தொடங்குங்கள். மனிதர்களை நோக்கி அல்ல, மனுப்புத்தர்களை நோக்கி அபயமிடுவதனாலே எந்த லாபம் பெறுவதில்லை. ஆண்டவரிடத்தில் பேசுங்கள். ஆண்டவர் உங்கள் பிரார்த்தனையை கேட்க ஆவல் உள்ளவராயிருக்கிறார். அவர் ஜெபத்தை கேட்கிறவர். மெய்யாகவே அவர் அற்புதங்களை செய்ய வல்லமுள்ளவராக இருக்கிறார். ஆகவே முதலாவது நாம் அவரை அழைக்க வேண்டும். 2ஆவதாக அவரோடு நாம் பேச வேண்டும். ஒரு வேத பண்டிதன் இந்த வேத வசனத்திற்கு வியாக்கியானம் எழுதும் பொழுது அந்த யூத மக்கள் மத்தியிலே உள்ள ஒரு பாரம்பரிய சம்பவத்தை வைத்து ஒரு கருத்தை சொல்கிறார். அதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நம்முடைய தமிழகத்திலே அல்ல உலகத்திலே எங்கே கல்யாண வீட்டுக்கு சென்றாலும் நாம் அழைக்கப்பட்டிருக்கும் பொழுது பரிசு பொருளோடு செல்வோம். அல்லாவிட்டால் மணமகன் மணமகளுக்குரிய அன்பளிப்போடு செல்வோம். ஆனால் யாரும் உணவையோ அல்லது உணவுக்குரிய பொருளையோ அவர்கள் எடுத்து செல்வதில்லை. ஆனால் இந்த பெத்லேமிலே நடந்த இந்த கல்யாண வீட்டிலே அங்குள்ள ஒரு பாரம்பரியத்தை ஒருவர் எழுதுகிறார். யார் அழைக்கப்பட்டிருந்தார்களோ அவர்கள்தான் திராட்சை ரசத்தை கொண்டு போக வேண்டும் என்பது அந்நாட்களிலே ஒரு பாரம்பரியமாக இருந்ததாக ஒரு வேத பண்டிதன் எழுதுகிறார். அப்படியானால் இந்த திராட்சை ரசத்தை இயேசுவும் அவருடைய சீஷரும் அழைக்கப்பட்டு அங்கு திராட்சை ரசம் குறைபட்டிருக்குமானால் அதற்கு நிந்தை யாருக்கு வரும்? கிறிஸ்துவுக்குத்தானே வரும்.
ஆகவே தாய் அதனாலே சொல்லியிருக்கலாம் என்று ஒருவர் எழுதுகிறார். இது அவருடைய கருத்து. ஆனால் அதை நான் உங்கள் மத்தியிலே முன் வைக்க நான் விரும்புகிறேன். ஆகவேதான் அற்புதங்கள் நடைபெற வேண்டுமா, அவரை அழையுங்கள், அவரோடு பேசுங்கள். மூன்றாவது ஐயன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஆண்டவர் சில காரியங்களை செய்யும்படி கட்டளை கொடுக்கிறார். இங்கு மரியாள் வேலைக்காரர்களை பார்த்து சொல்கிறார், அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். இது ஒரு ஆலோசனை. யோவான் 2ஆம் அதிகாரத்திலே நம்முடைய ஆண்டவர் சொல்கிற ஆலோசனை என்ன? இந்த ஜாடிகளை தண்ணீரினால் நிரப்புங்கள் என்று சொல்கிறார். அப்படியானால் ஆண்டவருடைய கிருபையினாலே நான் உங்களுக்கு சொல்கிற செய்தி என்ன? அற்புதங்கள் பெற வேண்டுமா, ஒன்று அவரை அழையுங்கள். அற்புதங்கள் பெற வேண்டுமா, ஆண்டவரோடு பேசுங்கள். அற்புதங்கள் பெற வேண்டுமா, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அப்படி செய்யுங்கள். நீங்கள் மனதில் எண்ணுகிறபடியெல்லாம் செய்தால் அங்கு அதிசயங்கள் நிகழாது. அல்லது மற்ற மனிதர்கள் சொல்லுகிறபடியெல்லாம் செய்தால் அங்கு அற்புதங்கள் நிகழாது. ஆண்டவராகிய கர்த்தராகிய இயேசுவானவர் என்ன சொல்கிறாரோ அப்படி நீங்கள் செய்வீர்களானால் அங்கு அற்புதங்கள் நிகழும் என்று வேதத்தின் ஆதாரத்திலிருந்து சொல்கிறேன். ஆகவே அவர் என்ன கட்டளை கொடுக்கிறாரோ அப்படி செய்ய வேண்டும். ஒரு தீர்க்கதரிசியின் மனைவி தீர்க்கதரிசியில் வந்து சொல்கிறார், என் புருஷன் தீர்க்கதரிசியின் புத்திரர், அவர் கடன் வாங்கினார், மடிந்து போனார். கடன் கொடுத்தவன் என் 2 குமாரர்களை அவர்கள் அடிமையாக்க வருகிறார் என்று சொல்லி உதவிக்காக கேட்கும் பொழுது தீர்க்கம் கேட்டார். உன்னிடத்தில் என்ன இருக்கிறது என்று கேட்டார். அவள் சொன்னார், ஒரு குடம் எண்ணெயை தவிர ஒன்றுமில்லை என்றார். உடனே தீர்க்கன் சொன்னான், உன் பிள்ளைகளோடு சேர்ந்து அறை வீட்டுக்குள்ளே நுழைந்து கொள், அதற்கு முன்பாக வெறும் பாத்திரங்களை வாங்கி கொண்டு உள்ளே போய் என்று சொன்னான். அப்படியே செய்தால் அந்த எண்ணெய் பாத்திரத்தை எடுத்து அந்த வெறும் பாத்திரத்தில் ஊற்றினால் எல்லா பாத்திரத்திலும் எண்ணெய் நிரம்பி வழிந்தது. அவள் கேட்கிறாள், வேறு ஏதாவது பாத்திரம் இருக்கிறதா என்று கேட்டாள். இல்லை என்று சொன்னவுடனே எண்ணெய் வழிவது நின்று விட்டது. உடனே தீர்க்கனிடத்தில் போய் நடந்ததை சொன்னாள். உடனே தீர்க்கன் சொல்கிறான், இதோ அந்த எண்ணெயெல்லாம் விற்று முதலாவது கடனை அடைத்து விடு, பிற்பாடு உன் ஜீவியத்தை நடத்து என்று சொன்னான். அப்படியே கீழ்ப்படிந்து அவள் அற்புதம் பெற்றாளே. அந்த தீர்க்கனை காட்டிலும் நம்முடைய ஆண்டவர் பெரியவர் அல்லவா? ஆகவேதான் முதலாவது அவரை அழையுங்கள், இரண்டாவது அவரை நோக்கி பேசுங்கள், மூன்றாவதாக அவர் என்ன சொல்லுகிறாரோ அப்படியே கீழ்ப்படியுங்கள், நான்காவதாக ஆண்டவர் அற்புதத்தை செய்ய அவருக்கு வல்லமை உண்டு. பலர் சொல்லலாம் அற்புதங்கள் நின்று விட்டது என்று. நான் அதை மறுக்கிறேன். அற்புதங்கள் இன்றைக்கு நிகழ்கிறது. ஆனால் அற்புதத்தின் பேரிலே அநேகர் தங்களுக்கு சுய சாம்ராஜ்யத்தை கட்டுகிறதைத்தான் நான் எதிர்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அற்புதத்தை ஆண்டவர் செய்கிறார். அருமையானவர்களே, இங்கே பாருங்கள், ஆண்டவர் அற்புதத்தை அந்த கற்சாடிகளிலே திராட்சரசம் உருவாக கடவுது என்றால் உருவாகிவிடும். ஆனால் ஆண்டவர் என்ன செய்தார்? ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், ஒரு காரியத்தை பயன்படுத்துகிறார். தண்ணீர் அங்கு கிடைக்கக்கூடிய ஒன்று, கற்சாடி அங்கு கிடைக்கக்கூடிய ஒரு பாத்திரம். அருமையானவர்களே, அந்த தண்ணீரையும் கற்சாடியும் பயன்படுத்தினார். ஆகவே ஆண்டவர் அற்புதம் செய்வதற்கு ஏதாவது ஒன்றை அவர் பயன்படுத்துவது உண்டு. சிலரை சுகமாக்குவதற்காக மணலையிலே உமிழ்ந்து அங்கே அவர் கலவை பண்ணி அங்கே கண்களில் பூசி போய் கழுவு என்று சொன்னாரே, அப்படிப்பட்ட இடத்திலே அங்கே மண்ணை அவர் ஒரு கருவியாய் பயன்படுத்தினார். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்கிற ஒரு காரியம் என்ன? ஆண்டவர் அற்புதம் செய்வதற்காக ஏதாவது ஒன்றை அவர் பயன்படுத்த முடியும். சில சமயத்திலே நம்மிடத்தில் எது இருக்கிறதோ அல்லது நம்முடைய வாழ்க்கையிலே எவைகளை நாம் உடையவர்களாக இருக்கிறோமோ அவைகள் மூலமாக ஆண்டவர் அற்புதங்களை செய்ய வல்லமுள்ளவராயிருக்கிறார். ஆகவே முதலாவது அழையுங்கள், இரண்டாவது பேசுங்கள், மூன்றாவது அவர் சொல்றபடி கீழ்ப்படியுங்கள், நான்காவதாக அவர் உபயோகப்படுத்துகிற அந்த காரியங்கள் எது என்று நமக்கு தெரியாது. அவர் எதை பயன்படுத்தினாலும் அதற்கு ஏற்றுக்கொள்கிற மனப்பான்மை வேண்டும். 5 அப்பங்கள்
2 மீன்களை வைத்து 5000 புருஷருக்கு ஆகாரம் கொடுக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு சிறு பையனுடைய 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் பயன்படுத்தினாரே, அதே போல ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே எதையும் எவைகளையும் பயன்படுத்த அவரால் முடியும். அவர் பயன்படுத்துவதற்கு இடம் கொடுக்க நாம் அழைக்கப்படுகிறோம். 5ஆவதாக, இந்த அற்புதம் நிகழ்ந்த உடனே என்ன நடந்தது? தண்ணீர் திராட்சரசமாய் மாறியது. தண்ணீர் திராட்சரசமாய் மாறியதினாலே முதலாவது அங்குள்ள மக்களுக்கு மகிழ்ச்சி ஏற்பட்டது. 2ஆவதாக, அங்குள்ள சீடர்கள் ஆண்டவர் மேல் விசுவாசம் வைத்தார்கள். 3ஆவதாக, ஆண்டவருடைய மகிமை அங்கு வெளிப்பட்டது. ஆண்டவர் எந்த ஒரு அற்புதம் செய்தாலும் அங்கு மகிழ்ச்சி வரும். ஆண்டவர் எந்த ஒரு அற்புதம் செய்தாலும் நம்முடைய விசுவாசம் கூடும். ஆண்டவர் எந்த ஒரு அற்புதம் செய்தாலும் தேவனுக்கு மகிமையும் கனத்தையும் கொண்டு வரும். ஆகவே 5ஆவது காரியம் என இன்ஸ்பிரேஷன்ஸ் என்று சொன்னேன். அதாவது ஆண்டவர் அற்புதத்தின் மூலமாய் ஏதாவது ஒன்றை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். பிரியமான என் சகோதரனே, சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையிலே, உங்கள் வாழ்விலே நடைபெறுகிற அற்புதங்கள் மூலமாய் உங்களுக்கு மகிழ்ச்சியோ அல்லது உங்களுடைய விசுவாசம் வளர்வதற்கோ அல்லது தேவ மகிமையான காரியங்கள் அங்கே உயர்த்தப்படுவதற்கோ அந்த அற்புதங்கள் காரணமாய் இல்லை என்றால் அந்த அற்புதத்தை குறித்து மறுமதிப்பீடு செய்ய அழைக்கப்படுகிறோம். ஆண்டவர் எந்த ஒரு அற்புதம் செய்தாலும் நமக்கு மகிழ்ச்சி ஏற்படும். ஆண்டவர் எந்த ஒரு அற்புதங்களை செய்தாலும் விசுவாசம் வளரும். ஆண்டவர் எந்த ஒரு அற்புதத்தை செய்தாலும் பிதாவாகிய தேவனுக்கு குமாரனாகிய இயேசுவின் வழியாக தூய ஆவியானவர் மூலமாக அந்த கனமும் மகிமையும் உண்டாகும். அருமையானவர்களே, ஆகவேதான் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற அற்புதங்கள், அடையாளங்கள் உங்கள் விசுவாசத்தை அது கூட்டவில்லை என்றால், உங்களுக்கு மகிழ்ச்சியை இது தரவில்லை என்றால், உங்கள் மூலமாக, உங்கள் அற்புதத்தின் மூலமாக தேவனுக்கு மகிமை அங்கு கூட்டி சேர்க்கப்படவில்லை என்றால் அந்த அற்புதமானது சரியான இடத்திலிருந்து வந்த அற்புதமாக கணிக்க வாய்ப்பில்லை. அதை மறுமதிப்பீடு செய்ய நாம் அழைக்கப்படுகிறோம். ஆகவே தான் அருமையானவர்களே, இந்த அற்புதத்தின் மூலமாய் ஆண்டவர் தண்ணீரை அவர் ரசமாக்கினார். இந்த அற்புதத்தின் மூலமாய் குறைவை நிறைவாக்கினார். இந்த அற்புதத்தின் மூலமாய் எவரையும் அவரால் மாற்ற முடியும், எதையும் மாற்ற முடியும் என்பது மறுக்க முடியாத உண்மையாகும். உலகத்திலே எத்தனையோ அற்புதங்கள், அடையாளங்கள் நடந்தாலும் மிக சிறந்த அற்புதம் என்ன தெரியுமா? ஒரு மனிதன் பாவ வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைத்து கர்த்தராய் இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு அவருக்காக சேவை செய்வானானால் அது மகா பெரிய அற்புதம். சாதாரண அற்புதங்களுக்காக அல்ல, நித்திய அற்புதமாகிய மனம் திரும்பலுக்கு நேராக கடந்து வருவோம். 5 குறிப்புகளை சொன்னேன். அழையுங்கள். 2வது, அவரோடு பேசுங்கள். அவர் சொல்றபடி செய்யுங்கள். 4வதாக, அவர் உபயோகிக்கப்படுகிற காரியங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். கடைசி காரியமாக, அந்த அற்புதத்தின் மூலமாய் ஏதோ ஒரு நன்மையான காரியங்களை புரிந்து கொள்ளுகிற கிருபையை பெறுவீர்கள். அற்புதத்துக்காக நாம் ஜெபிப்போமா? ஜீவனுள்ள பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். எங்கள் குறைவுகளை எவ்வாறு நிறைவாக்க முடியும் என்பதற்காக 5 குறிப்புகளை எங்களுக்கு தந்தீர். இந்த 5 குறிப்புகள் மூலமாய் எங்கள் குறைவுகளை நிறைவாக்க உதவி செய்யும். குறைவுகள், ஏமாற்றங்களின் மத்தியிலே வாழுகிற மக்களுக்கு விடுதலை தாரும். எங்கள் பிரச்சனைகளை தீர்க்கிறவர் ஆண்டவர் என்பதை புரிந்து கொள்ள உதவி செய்யும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிரார்த்திக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்ததற்கு எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்நிகழ்ச்சியின் மூலம் தாங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களை எங்களோடு நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். எமது முகவரி: சத்தியவசனம், தபால் பெட்டி எண் 55, 9 வெங்கட்ராமன் தெரு, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 625002. நேற்றும் என்றும் என்றும்